ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ஷன்ல ஜெயிச்சிட்டார்ல. ஸோ, அதனால வீட்ல ஒரு சின்ன பார்ட்டி மாரி நடக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சியர்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஒரு சின்னதா ஒரு ஸ்பீச் வந்து குடுக்குறாங்க. என்னன்னா, இந்த மாரி கரப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் குடுத்துட்டு இருக்கும்போது, சுத்தி கேட்கிற அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரே ஷாக். ஏன்னா, இவங்க வந்த விஷயம் எல்லாம் எதுக்காக? பணத்துக்காக தானே. பட் நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கு அகென்ஸ்டா சொல்லும்போது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியாயிடுறாங்க. நம்ம குட்டி பையன்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ! இந்த ஸ்பீச் எப்பதான் முடியுமே ரொம்ப போரா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீச்சும் வந்து முடிஞ்சுது. அந்த ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சியர்ஸ்ன்னு வந்து சொல்லும்போது, அந்த குட்டி பையன் மட்டும் தான் சியர்ஸ்ன்னு சொல்றா. சுத்தி இருக்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோயினா, "ஏன் எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் வந்து நல்ல விஷயம் தானே சொன்னேன்." சரி, சரி. ஓகே, ஓகே. எல்லாரும் வந்து பார்ட்டி வந்து கன்டின்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஜாலியா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்காரு. வேற எதுவுமே கிடையாது. இந்த லீ பைப் உள்ள கையில பார்த்தீங்கன்னா, ஒரே ரத்தமா இருக்கும்ல. சோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. தனியா இருக்கும்போது அதேதான் யோசிச்சிருக்காரு. பட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நம்ம வந்த வேலைய முதல்ல பார்ப்போம். இருக்கிற காச அடைச்சுட்டு, நம்ம அப்பாவ எப்படியாவது வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அதுல மட்டும் வந்து கிளியர் கட்டா வந்து இருக்காரு. சோ இந்த சீன் அப்படியே கட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம லீ பைப்ல தான் வந்து காட்டுறாங்க. நம்ம லீவா இந்த மாதிரி நியூ ப்ராஜெக்ட் வந்து அவன் கைய விட்டு வந்து போற லெவலுக்கு வந்துருச்சு. சோ சுத்தி இருக்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப டவுனா வந்து பாக்குறாங்க. சோ இது வந்து நம்ம லீக்கே வந்து பிடிக்கல. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நான் வந்து ஸ்ட்ராங்ன்னு வந்து வெளில காட்டிட்டாலும், கம்பெனிக்குள்ள வந்து திடீர்னு வந்து ஓடி வரான். பின்னாடியே பார்த்தீங்கன்னா, அவன் ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தவர் என்ன பண்றாருன்னா, கோவத்த யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம, அவர் பிடிச்ச பாட்ட வந்து ஜாலியா வந்து பாடிட்டு இருக்காரு. ஆனா கோவத்தோட தான் வந்து இருக்காரு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு அசிஸ்டன்டும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனா சைலண்டா தான் இருக்காரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனில ஒர்க் பண்ற 3 முக்கியமான ஆளுங்க வந்து நம்மளோட லீவ பார்க்கறதுக்காக வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து "சார் என்ன சார் ஆச்சு? பிரச்சனை ஆயிடுச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த லீவ் பை என்னோட ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் இந்த மாரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஆரம்பிக்கும் முன்னாடி நீங்க அவங்கலாம் வந்து செக் பண்ண மாட்டீங்களா? இந்த மாரி வந்து புராதன பொருட்கள்லாம் வந்து கிடைச்சிருக்குன்னு வந்து சொல்லும்போது, இந்த நடுவுல இருக்கிறவரா, நான் வந்து அந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கல சார்ன்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆள் கிட்ட இந்த மாரி இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு. பட் அந்த பேங்க்க்கு இவ்ளோ சார் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு சொல்லி கேட்கும்போது, அவரா இந்த மாரி நெறைய கட்டணும் சார்ன்னு சொல்லும்போது, இன்னும் வந்து டென்ஷன் ஆகுது. உடனே என்ன பண்றாருன்னா, இந்த மாரி 3 பேர் வந்து இந்த டேபிள் மேல தலைய வைங்கடான்னு சொல்லிட்டு, அவங்களும் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போய் தலைய வச்சுர்றாங்க. நம்ம லீ என்ன பண்றாருன்னா, மைக்க ஓங்கி போய் வந்து அடிக்கிறாரு. பட் ஆளுங்க மேல அடிக்கல. இந்த டேபிள தான் வந்து மாங்கு மாங்குன்னு வந்து அடிக்கிறாரு. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயம். எங்க டேபிள் மேல விழுது, நம்ம தல மேல விழப்போதுன்னு சொல்லிட்டு, பட் கடைசில பார்த்தீங்கன்னா வந்து மைக்க எடுத்துட்டு போய் அவர்ட்ட பார்த்தீங்கன்னா கன்டினியூவா பாட்டு பாடிட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல. திடீர்னு லாஸ்ட்டா ஒருத்தன் வந்து எந்திரிச்சுறா. என்னன்னா, சார் இந்த மாரி அங்க கிடைச்ச விஷயம்லாம் வந்து ஃபேக் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது சுத்தி இருக்கவங்கலாம் டேய் சும்மா இருடா அப்படின்றாங்க. உடனே நம்ம இல்லையா எனக்கு அதெல்லாம் தெரியாது. எப்படியாச்சும் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். அதுக்கு ஏதாவது நீங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து மிரட்டுறாரு இவரு ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு கூட தான் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயத்த எல்லாமே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து ஷேர் பண்றாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நீ ஃபேக் ஒய்ஃபா நடிக்கிறியே! இது உங்க அக்காவுக்குலாம் தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா இல்ல அவங்களுக்குலாம் தெரியாது. அதனால தான் இதெல்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க ஃபிரான்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சு வச்சுட்டோம். அவங்களுக்கு தான் பேஸ்ட்ரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கல. ஸோ அது கத்துக்கட்டும். அது மட்டும் இல்ல, இவங்க குடுக்குற காச வச்சு நான் என் பார் எக்ஸாமையும் வந்து கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து ஹீரோ வந்து அந்த பதவிக்காக மட்டும் பண்ற மாரி தெரியல. வேற எதுக்காகவும் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட் ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க போல. ஸோ அதனால அவங்க பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து நம்பவே மாட்டேன்டாங்க. அப்போ அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. என்னன்னா, இந்த மாரி வந்து ஒரு ஃபேமிலி வந்து பணத்துக்காக வந்து வேஷம்லாம் போட்டு வந்து அந்த பணத்த அடிச்சுட்டு செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹீரோ கூட அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு நினைக்கும்போது, நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீயே வந்து தப்பு தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அன்னைக்கு ராத்திரி தூங்க போறாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரே ஹீரோவோட கனவாவே வந்து வருது. நம்ம ஹீரோயின் ஐயோ! நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து போறாங்க. என்னன்னா தடபுடலா செம்மையா இருக்கா. அப்போ வந்து என்ன கேட்கறாங்க, "என்னப்பா இன்னைக்கு யாருக்காவது பொறந்த நாளா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குக்கு போறாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா உடனே ஹீரோ கிட்ட போய் இத பாருங்க எப்ப பார்த்தாலும் காஃபி குடிக்காத. இதெல்லாம் வந்து உனக்காக தான் செஞ்சாங்க. வா வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வச்சு உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊட்டிலாம் வந்து விட்டுருமான்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லம்மான்னு சொல்லிட்டு ஒரு வாய் அந்த சூப்ப வந்து குடிக்கிறாரு. குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்சு அந்த குடுப்பையில வந்து ரொம்ப வந்து பாராட்டுறாரு. இந்த மாரி ஒரு சமையல் சூப்பரா இருக்குடான்னு சொல்லும்போது, அவன் என்ன பண்ணா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு நல்ல சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து, சார் நீங்க இந்த மாரி என் சமையல் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. இனிமேல் நீங்க என்ன கேட்டாலும் நான் சமைச்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா, "டேய் டேய் அதெல்லாம் எதுவும் வேணாம்டா. நீ போய் உன் வேலைய பாருடான்னு" சொல்லிட்டு சொல்லி இது பண்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கே ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, இந்த குட்டி பையன் வந்து நம்ம ஹீரோ கிட்டயும், அவங்க அப்பா கிட்டயும் பார்த்தா எதையோ வந்து சொல்ல
வரான். பட் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வாயை வந்து முழுங்கிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்டயே வந்து சொல்ல வரான். சொல்ல வரும்போது அவனும் பாத்தீங்கன்னா அங்க வந்து வாயை வந்து முழுங்கிறான். என்ன சொல்ல வரான்னு தெரியல இந்த குட்டி பையன் வந்து. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றா, சரி ஓகே நான் வந்து வேலைக்கு வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ரெடி ஆக போறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆபீஸ் தான் வந்து காட்டுறாங்க. என்னன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பிரசிடென்ட் ஆனதை பொக்கே எல்லாம் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அங்க வேலை செய்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி லீடர் மாறதான் அது எவ்வளவு பேருக்கு சந்தோஷமா இருக்கு பாருங்க. எத்தனை பொக்கே வந்து இருக்கும்போது அந்த மேனேஜர் பையன் என்ன சொல்றாரு, இதோ பாருப்பா கொஞ்சம் அமைதியா பேசு. இன்னும் வந்து இங்க என்ன பிரச்சனை நடக்கும், ஏது பிரச்சனை நடக்கும்னு எதுவுமே வந்து தெரியல. சோ அதனால வந்து யாரும் இல்லாத போது இந்த மாதிரிலாம் பேசி தொலைச்சிட்டு இருக்காது. இங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒட்டு கேட்கிற இது இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி இது பண்ணாரு. ஏன்னா இவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து ஃபேஸ் பண்ணிட்டாரு. இந்த லீவ் பைப்புல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஸ் போட்டு செம்மையா வந்து அடிச்சுட்டு வெளில வந்திருப்பாரு. ரத்தத்த காயத்தோட வேற வந்திருப்பாரு. சோ அதனால பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு பயம், இனிமேல் வந்து இங்க பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்றத இவர் வந்து யூகிச்சு வச்சிட்டாரு. சோ இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் வரைக்கும் நம்ம ஹீரோவோட வீட்டை தான் வந்து காட்டுறாங்க. இங்க அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா ஏதோ வந்து குடிக்கிறதுக்கு எடுத்து போறாரு. என்னன்னா இந்த மாதிரி இங்க ஏதோ கேம்பிங் சென்டர் இருக்கான். சோ அங்க போய் விளையாடணும்னு சொல்லிட்டு கையில வந்து இந்த ஒயின் எல்லாம் வந்து எடுத்துட்டு போறேன், ஜூஸ் மாதிரி ஐட்டம். அப்புறம் பைப்ல வந்து இதை பாருங்க, இது மட்டும் வந்து ஹீரோக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்க அவ்வளவுதான் செத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா உங்க அப்பா வந்து கூப்பிடுறான். அவரும் பாத்தீங்கன்னா இருடா கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பேரப்பட்ட பையன்ல நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நீங்க வந்து ஹீரோ கூட போலியே, இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே வரல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா இதை பாருங்க அதெல்லாம் வந்து ரூல்ஸ்ல வந்து கிடையாது. இதுதான் சின்ன பைபிள் இதுவா ஸ்கூல்ல போய் டிராப் பண்ணதுக்கு, இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமான விஷயம், இதெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேரப்பட்ட பையன் பாத்தீங்கன்னா இதை பாருங்க அப்படிலாம் பேசாதீங்க, வேலைன்னா இதுவும் தான் உங்க வேலை, இதெல்லாம் ரூல்ஸ்ல தான் இருக்கு, நீங்க வந்து நான் வந்து லாயர் தான், நானும் வந்து லானா எனக்கும் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இவங்களை பாத்தீங்கன்னா லா ரிலேட்டட் எல்லாம் வந்து பேசும்போது ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா இவங்க முட்டிக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கிழவன் வந்து சமாதானப்படுத்தாரு, ஏப்பா சரி விடுங்கப்பா இப்ப என்னப்பா பெரிய விஷயம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம காணி போட்ட பையன் போலியா இந்த மாதிரி அப்படின்னு இவ்வளவு நல்லா பேசுறீங்க, எங்க பார் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கடுப்பாவதே, அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வராரு. நம்ம ஹீரோ வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அவங்களே வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி சரி ஓகே வந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து கிளம்புறாங்க வெளிய. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட மத்த எல்லாருமே போறாங்க. அப்ப நம்ம என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு சத்தம் வருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் மேல இருந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்றாங்க. இதை பாக்குற நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமாகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா விஷ் எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி கத்துறாங்க. இந்த மாதிரி வந்து நான் இதெல்லாம் பண்ணணுமா, அது மட்டும் இல்லைன்னா பார் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனது இவங்க எல்லாருக்கும் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோ பாத்தீங்கன்னா அவரோட படையோட வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் டே ஜாபுக்கு வந்துக்கிறாரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வாழ்த்துறாங்க செய்யறாங்க. இங்க மேனேஜர் பாத்தீங்கன்னா ஏதோ வந்து வேலை எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ எல்லாம் வந்து என்ன சார் வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது ஒண்ணும் இல்ல சார் சும்மா ஏதோ ஒரு வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீரை பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுறாரு. அது அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா விஷயம் எல்லாம் வந்து பண்றாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த மேனேஜர் என்ன பண்றாருன்னா அவரோட ஆபீஸ்க்கு எல்லாம் வந்து கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து இந்த பேங்கோட பாஸ்புக், இவரோட சீல், இவர் என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல்ல வந்து கொடுத்துட்டாரு. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுக்கு தானே இவங்க இத்தனை நாள் வந்து கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம மேனேஜர் என்ன பண்ணாரு, சரி ஓகே சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு மீட்டிங் நடக்க போது, நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா வந்து கிளம்பிடுறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து நமக்கு சீல் வந்து கிடைச்சிச்சு, ஆனா மேனேஜரோட சீலும் வந்து கிடைக்கணும். பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் வந்து வித்துருங்க, அப்புறம் காசுக்கு வந்து பெரிய பேக் எல்லாம் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கண்ணாடி போட்ட பைபிள்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினும் அந்த தாத்தாவுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன், நீங்க வந்து இதெல்லாம் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மேனேஜர் கிட்ட இருக்க அந்த சீல் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியாவது வந்து வாங்கிடுங்க, அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம சுருட்ட முடி லேடி இருக்குல்ல, அவங்க வந்து வராங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காக அந்த நேம் போர்டு எல்லாம் வந்து இருக்கும்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிஃப்டா வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. இந்த சீன் அப்படி காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் இருக்காரு அவரும் அவங்க ஆளுங்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை எப்பயாவது வந்து இந்த பதவியில இருந்து தூக்கணும், அவங்க மேல எந்த ஒரு தப்பு இருந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லணும் செய்யணும்னு வந்து சொல்லும்போது நம்ம எக்ஸ்பிரஸ் இதை பாருங்க நம்ம எந்த வந்தாலும் வந்து கரெக்டா வந்து பண்ணணும், உங்க மேல ஏகப்பட்ட தப்பு எல்லாம் இருக்கு, அது எல்லாமே நான் எனக்கு நல்லாவே வந்து தெரியும், ஆனா இனிமேல் நம்ம பண்ண போறத கொஞ்சம் உஷாரா பண்ணணும், கொஞ்சம் ஏதாவது தப்பாச்சுன்னா கூட நம்ம உயிரே வந்து போயிடும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம லீவ் பைபிள் அப்படி ஒரு வேலை வந்து பண்ணி விட்டுருப்பாரு இவரு. சோ அதனால இவரு ஒரு பக்கம் பயப்படுறாரு. சோ அந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஆபீஸை தான் வந்து காட்டுறாங்க. இந்த லேடி இந்த சுருட்ட முடி லேடி வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட இந்த பவர்ல வந்து இருக்கிறவங்க ரொம்ப நாளா வந்து நினைச்சிருக்க மாட்டாங்க. அதோ இப்ப இந்த எக்ஸ்பிரஸ் கூட அப்படிதான் வந்து இருப்பாரு. சோ அதனால நீங்க அதை நினைச்சு அது இது பண்ணிக்காதீங்க, அது மட்டும் கிடையாது, என்னதான் நீங்க வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல எல்லாமே வளர்ந்தாலும் பின்னாடி எப்படி பார்த்தா உங்களுக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபேமிலியே ஏகப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்துக்கிறேன், நான் உங்க செக்ரட்டரியா சீனியர் செக்ரட்டரியா நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுது. இந்த மாதிரி இந்த
லேடி எதுக்குடா இப்போ வந்து வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களே பாத்தீங்கன்னா என்ன வாலண்டரியா வந்து இனிமேல் நான் உங்களுக்கு எல்லா ஜாபும் பண்றேன், நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும்னு சொல்லிட்டு இவங்களே பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கூட இருக்கலாம் ஒண்ணுமே வந்து புரியல, என்னடா நடக்குதா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த லேடியா வாங்க சார் மீட்டிங்லாம் வந்து டைம் ஆச்சு, வரும்போது நீங்க கோட்லாம் எடுத்துட்டு வந்துருங்க சொல்லிட்டு ஆர்டர்லாம் வந்து போடுது. நம்ம ஹீரோவா சரி ஓகே ஓகே இப்போதைக்கு பொறுமையா இருக்குன்னு எல்லாரையும் பாத்தீங்கன்னா சமாதானம் வந்து படுத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லயே வந்து கடைங்க எல்லாம் வந்து இருக்கும் போல. சோ அந்த கடையில இருக்கிற ஓனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றாங்க, விஷயம் எல்லாம் வந்து பண்றாங்க. அப்ப அங்க இருக்கிற ஓனர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க கடைக்கெல்லாம் வரும்போது நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஏதாவது சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்த சுருட்ட முடி லேடி என்ன பண்ணுன்னா, அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது, இதுவும் ஒரு வகையில வந்து லஞ்சம் தான் சொல்லிட்டு இது பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீட்டிங்லாம் வந்து நடக்குது. சுத்தி இருக்க ஆளுங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே விஷயம் எல்லாம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, நம்ம ஹீரோ கிஃப்ட் எல்லாம் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. பட் இந்த சுருட்ட முடி லேடி அகைன் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க லஞ்சம் எந்த வகையில கொடுத்தாலும் லஞ்சம் தான் சொல்லிட்டு இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் வந்து வச்சிடறாங்க. சோ இந்த சீன் அப்படியே கட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லீவ் பயப்புல தான் காட்டுறாங்க. என்னன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்து இந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல ஆளுங்களா இருப்பாங்களா, அவங்களுக்கு லஞ்சம் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி கிடைச்ச பொருள் எல்லாமே ஃபேக்குன்னு வந்து சொல்லுங்கன்னு வந்து இது பண்றாரு. பட் அவரு என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம் சார், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆனா இங்க ஒரு விஷயம் மட்டும் வந்து தெரியும், இங்க கிடைச்ச எல்லா பொருளுமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு காலத்துக்கு சேர்ந்த பொருளா இருக்கு, இது எல்லாமே இங்க யாரும் வேணும்னே வச்ச மாதிரி இருக்கு. சோ இதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் பாத்தீங்கன்னா இது வந்து சொல்லி இது நம்ம லீவ் பையர்களுக்கு இன்னும் வந்து சந்தேகம் அதிகமாக ஆரம்பிச்சு. சோ இது எல்லாமே யாரும் வேணும்னே வந்து பண்ணியிருக்காங்க, அவன் மட்டும் என் கையில மட்டும் கிடைச்சாம அவனை சாவடிச்சிருன்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா ஒரு கோவத்துல வந்து இருக்கா. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மில்லி பைபிள் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த போலீஸ்கார ஒருத்தருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். சோ அதுக்கப்புறம் தான் இந்த சீனே வந்து முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பைபிளே தான் வந்து காட்டுறாங்க. என்னன்னா இங்க ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் வந்து நடக்குது போல, அதாவது இந்த அபார்ட்மெண்ட்குள்ள ஸ்கூல் இருக்கும் போல, இங்க ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது. இங்க இருக்க குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸோட எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம குட்டி பையன் மட்டும் என்ன பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்து அந்த டான்ஸ் வந்து ஆடிட்டே இருக்கான். இது எல்லா பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா வந்து நோட் பண்ணிருக்காங்க, என்ன ஆச்சு இந்த பையன் இப்படி வந்து அழுகுறான்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஏதோ வந்து பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க போல. சோ அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா பேங்க்ல இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த பையன் இருக்கான இந்த குட்டி பையனோட டீச்சர் வந்து கால் பண்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து இந்த பையனோட அம்மாவான்னு சொல்லி இது பண்ணும்போது நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு தான் வந்து கல்யாணமே ஆகல. சோ அதனால பாத்தீங்கன்னா இல்லங்க அந்த மாதிரி ஆள்லாம் இல்ல, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அப்பதான் யோசிக்கிறாங்க, ஐயோ நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்க மேடம் அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த சீன் பாத்தீங்கன்னா அப்படியே கட் ஆக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஆபீஸை தான் வந்து காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த சுத்த முடியலடி வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து விழுந்து விழுந்து வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து மிஸ்டர் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லி வந்து கூப்பிடுறாங்களா. அப்ப நம்ம சுட்ட முடியலடி என்னம்மா ஹஸ்பண்ட போய் இப்படி மிஸ்டர் அப்படி இப்படிலாம் வந்து கூப்பிடுற, நீ வந்து எப்படி வேணாலும் கூப்பிடுமா, இப்படிலாம் வந்து கூப்பிடாதுமா, பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் கூப்பிடுறேன்னா அப்புறமா வந்து உனக்கு தான் வந்து பிரச்சனை ஆகும்னு சொல்லும்போது நம்ம பாக்குற ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படிலாம் வந்து கூப்பிட்டான்னு சொல்லிட்டு மண்டே மண்டே ஆட்டாரு. உடனே பாத்தீங்கன்னா வந்து இந்த கப்பல்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்களா ஹானி டார்லிங் அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம பையனோட ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்கு, அதை நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நம்ம ஹீரோவே வந்து யோசிக்கிறாரு. சோ இதை சொல்லதான் அந்த பையன் வந்து இவ்வளவு நேரம் வந்து தவிச்சிட்டு இருந்தா போலன்னு சொல்லிட்டு வா வா நம்ம ரெண்டு பேரும் போகணும்னு சொல்லிட்டு போறாங்க. பட் அந்த சுருட்ட முடி லேடி என்ன பண்ணுதா, இதை பாருங்க சார் உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, இதெல்லாம் வந்து போறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா இல்ல மேடம் இது ரொம்ப முக்கியம், ஆஸ் எ பிரசிடண்டா வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கலந்துக்கணும் எவ்வளவு பிரச்சனை ஆகும், என் ஒய்ஃப் மட்டும் வந்து கலந்துட்டா எதுவா இருக்கும், சோ அதனால நானும் கூட வந்து போகணும். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆமா நான் மட்டும் இப்படி கலந்துட்டு என்னது இருக்கு, அவரும் வந்தா தானே நீ ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி கூட இருக்கும்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து இவரோட பதவிக்கும் வந்து ரொம்ப முக்கியம் சொல்லும்போது நம்ம சுற்று முடியலையோ ஓ சூப்பர் இது நல்ல ஐடியா வாங்க நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு 3 பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் வந்து ஒரு மாதிரி வெக்ஸா வந்து இருக்கான், அவங்க டீச்சர் தான் பாத்தீங்கன்னா சமாதானம் வந்து படுத்துறாங்க. அப்படி பார்க்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. இந்த பையனுக்கா ரொம்ப சந்தோஷம், ஓடி போய் வந்து நம்ம ஹீரோ எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறாரு, இந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி உன் டீச்சர் தான் எனக்கு வந்து சொன்னாங்க. ஆமா நீ வந்து இது ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனை நம்ம தான் ஒன்றும் உண்மையான ஃபேமிலி வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோயினா பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா நீ பாரு இன்னைக்கு உன் அம்மா மாதிரி நான் எப்படி வந்து பிஹேவ் பண்ண போறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த குட்டி பையனுக்கு செம்மையா வந்து என்கரேஜ்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஓ5 தான் வந்து காட்டுறாங்க. இவங்களும் இந்த பணத்தை வந்து சுருட்டிட்டு போறதுக்கு கண்டிப்பா பேக் எல்லாம் வந்து வேணும்ல. சோ அதுக்காக இவங்க பாத்தீங்கன்னா இந்த பேக் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்ட பைபிள் என்ன பண்றாருன்னா யாரும் இல்லாத டைம்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு போயிட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர் அந்த சீலை அந்த மேனேஜர் சீலை பாத்தீங்கன்னா எடுக்க வந்திருக்காரு. பட் அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அங்க வந்து இருந்ததுனால அவரால் முடியல. பட் எப்படியும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றேன்ற பேர்ல எப்படியோ பாத்தீங்கன்னா அந்த சீலையை வந்து ஆட்டையை போட்டாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குண்டு பைபிள வீட்டுல இருக்க எல்லா ஐட்டம்ஸும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து சேல் பண்ணிட்டாரு. சோ கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா இவங்களோட பிளான்ல வந்து இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சீன் அப்படியே கட் ஆக
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகைன் அந்த ஃபங்க்ஷனை தான் வந்து காட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கிக்கெல்லாம் வந்து பண்ணார்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸா வந்து பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து விளையாடி ஒரு போட்டியில ஜெயிக்கிறாங்க. அப்புறம் அங்க டான்ஸ் எல்லாம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபேமிலியா ஒரு போட்டி வந்து நடக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா முன்னிலையில இருக்காங்க. பட் இது என்னன்னு தெரியல, திடீர்னு ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோ மேல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து விழுந்துருவாங்க. ஸோ அங்க ஒரு சின்ன ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் தான் வந்து நடக்கும். பட் அந்த குட்டி பையன் நடுவுல போந்துட்டு, ஐயோ என்னால முடியல, நீங்க 2 பேரும் என்ன போட்டு நசுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் பாத்தீங்கன்னா ஏஞ்சி அந்த கேம்ல வந்து பிரைஸையும் வந்து தட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குட்டி பையன் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்காங்க. அங்க நிறைய வந்து கிட்ஸ் இருக்குது. என்னென்னமோ சாப்பிட்ற ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே இருக்கு. அத ஃபோர்ஸ் பண்றத பாத்தீங்கன்னா, இதுல நீ எதுப்பா வந்து எடுத்துக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயின்லாம் பாத்தீங்கன்னா, இது பாரு அங்க வந்து கறிலாம் வந்து இருக்கு, பீஃப்லாம் வந்து இருக்கு, அதை வந்து எடுப்பான்னு சொல்லிட்டு வந்து கையெல்லாம் வந்து காட்டுறாங்க. பட் அந்த குட்டி பையன் இப்படி என்ன பண்றாருன்னா, ஏதோ ஹேர் கேர் ப்ராடக்ட் வந்து எடுத்து இந்த மாதிரி இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹோஸ்ட் பண்றத பாத்தீங்கன்னா, இது எதுப்பா எடுக்க, இது வந்து யாருப்பா கொடுக்க போற அப்படின்னு சொல்லும்போது, அந்த குட்டி பையன் இது மாதிரி நான் எங்க அம்மாவுக்கு வந்து கொடுக்க போறேன். ஏன்னா நான் நிறைய ஆட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை பாக்குறோம், அவங்க முடிவுல பாத்தீங்கன்னா செம்ம அழகா இருக்கும், எங்க அம்மாவும் அப்படிதான் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஹேர் கேர் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து டெடிகேட் பண்றா. ஸோ இந்த சீன்ல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கும். அப்ப இந்த டைம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க, "ஏய் இந்த குட்டி பையன் எவ்வளவு பெரிய இதுவா இருக்கு, எவ்வளவு பெரிய மனசா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து பாராட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆமா என் பையன் வந்து இப்படித்தான் சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் பாத்தீங்கன்னா போறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஹேர் கேர் ப்ராடக்ட்ல ஒண்ணு ரோலர் மாதிரி இருக்கு, அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இது எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன்ல வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி நீங்க இனிமேல் வந்து வர தேவையில்லை, நாளைக்கு வந்து உங்களுக்கு தேவையான காசு எல்லாத்தையும் நான் வந்து அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா இல்ல வந்த வேலை ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது, சோ இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நானே கூட வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு இது கேட்டோன்னு ஒரு மாதிரியா வந்து ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு வந்து போயிட்டாரு. நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாச்சு, என்ன இவன் இப்படி வந்து சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயி அவங்க ஃப்ரெண்டோட பாத்தீங்கன்னா வந்து குடிக்கிறாங்க. நல்லாவே வந்து குடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து இப்படி பண்ணதே எனக்கு கொஞ்சம் கூட வந்து பிடிக்கல. நான் உனக்காக வந்து இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் வந்து எடுத்தேன், இவ்வளவு அசால்ட்டா வந்து என்னை வந்து இது பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பாத்தீங்கன்னா புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. சோ இந்த சீன் அப்படி காட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. வீட்டுல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸும் பாத்தீங்கன்னா வித்துட்டாங்க. இன்னும் சில திங்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரடி பட்டரும் குண்டு பையன் வராரு. இந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பண்ணிட்டோம் சார், இப்போ வந்து ஹீரோயினுக்கும் தாத்தாவுக்கும் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா இந்த மாதிரி நான் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்கன்னு சொல்லும்போது, நம்ம குண்டு பையன்லயும் ஐயோ நான் உங்களுக்கு ஒரு குட் பை கூட சொல்லலையே, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி பேங்க்குலாம் வந்து போகணும், சரி எல்லாரும் பாத்தீங்கன்னா ரெடியா இருங்க அப்படின்னு வந்து இது பண்றாங்க. அப்ப நம்ம ஓ ஓ, இந்த குட்டி பையன் ஆளை காணும், பார்த்தா இவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டு இருக்காங்க தனியா, இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஓ பையன் என்ன பண்றதுன்னா, அந்த குட்டி பையன் கிட்ட இந்த மாதிரி வந்து இந்த ஃபேமிலி மாதிரிலாம் நடிச்சது வந்து உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், எல்லாம் சாரிடா அப்படின்னு வந்து சொல்லும்போது, அந்த குட்டி பையன் எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்லையே, எனக்கு ஜாலியா தான் இருந்துச்சு, எனக்குன்னு அங்கிள் அம்மா இந்த மாதிரி தாத்தா அப்படின்னு இந்த ஃபேமிலிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பான்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த கிழவன் கிட்ட வந்து ரொம்ப மரியாதையா வந்து பேசுவாரு, நீங்க இவ்வளவு தூரம் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு பாத்தீங்கன்னா பயம், என்னப்பா நீ இப்படிலாம் பேசுற, நான் ஏதாவது தப்பி தப்பு பண்ணிட்டேன்னா என்ன வந்து ஏதாவது பண்ணி விட்டுறாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா அதெல்லாம் எதுவும் வந்து கிடையாது, இனிமேல் இந்த மாதிரி கேம்பிளிங் எல்லாம் வந்து ஆடாதீங்க, உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி முதல்ல வந்து நடந்துக்கோங்க, அதே மாதிரி நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய காசு எனக்கு கொடுக்க தேவையில்ல, இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் வரும்ல, அதை எடுத்துட்டு நீங்க எங்கேயாவது வந்து போயிடுங்க, ஆனா கேம்பிளிங் மட்டும் ஆடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த கிழவனுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு அட்வைஸ் பண்றாரு. இந்த கிழவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது, ஏப்பா நீ ஏப்பா பேசுற, எனக்கு ரொம்ப வந்து இதுவா இருக்கு, சரிப்பா நீ சொன்ன மாதிரியே நான் வந்து நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நீங்க பார்த்து வந்து தூங்குங்க, நான் வந்து கிளம்புறேன், சப்போஸ் நீங்க வந்து காசை வாங்கிட்டு கேம்பிளிங் அந்த மாதிரி ஆட போனீங்க, அது எனக்கு தெரிஞ்சதுன்னா நானே உங்களை வந்து கொன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு தான் வந்து போறாரு. உடனே பாத்தீங்கன்னா அந்த கிழமை என்ன பண்றாரு, நம்ம ஹீரோட போஸ்டர் எல்லாம் எடுத்துட்டு பா ரொம்ப நல்லவன் பண்ணி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சோ இந்த சீன் அப்படி காட்டாங்க. மறுநாள் வந்து பேங்க்ல கேஷ் வித்ட்ரா பண்ணதுக்காக எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து போறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் வந்து போய் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இது பண்றாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வராங்க. பார்த்தா வந்து
வந்து 2500 அப்படிதான் வந்து எடுத்துட்டு வராங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க இவ்வளவுதான் வந்து எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்களால ஆமா சார் இவ்வளவுதான் சார் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு நம்பவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இருக்கும்ல. ஸோ ஒவ்வொரு பேங்க்கா வந்து ஏறி வந்து இறங்குறாரு. பார்த்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டா தான் வந்து இருக்கு. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இந்த பக்கம் பார்த்தா கார்ல நம்ம ஆளுங்கலாம் வந்து இருக்காங்க. என்னப்பா ஹீரோ வந்து போனாரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது, என்னங்க சார் சொல்றீங்க? நெறைய அமௌண்ட்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் தூக்கிட்டு வரதுக்கு கஷ்டம்லாம் பட்டுட்டு இருப்பாரு. வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பேங்கா வந்து ஏறுறாரு. ஆனா எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து அவர் நெனச்ச மாரியே வந்து இல்ல. இருக்கிற கோவத்துல அந்த பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு, என் காசு எங்கடா போச்சுன்னு வந்து கத்துன்னு வந்து கத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஷயம் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு போல. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அகைன் ஏதோ ஒரு பால்கனில இருக்கிறாங்க. அந்த கிழவன் பார்த்தீங்கன்னா எங்க தெரியுமா இருப்பாங்க? அந்த வாங்கிட்டு வந்தாங்களே ஒரு பேக் அதுக்குள்ள வந்து அவன வந்து க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுட்டு இருப்பாங்க. அவன் உள்ள புலம்பிக்கிப்பான். டேய் உள்ள வந்து ஓப்பன் பண்ணுங்கடா. எனக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா வேற இருக்கா. நான் மூச்சடிச்சு செத்தே போயிடுவேன்டான்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஓப்பன் பண்ணி வந்து விட்டுர்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவா கத்து கத்துறாரு. இந்த மாதிரி வந்து அவ்வளவு காசு வந்து எப்படி எடுக்க முடியும்? நம்ம எடுக்கலாம்னு நினைச்சோம். அதுக்கு முன்னாடி எவனா வந்து எடுத்துட்டானா? ஒருவேளை நெக்ஸ்ட் பிரசிடென்ட் யாராவது வந்து எடுத்துட்டாங்களா அப்படின்னு வந்து இந்த கிழவன்கிட்ட கேட்கும்போது, இந்த கிழவனா எனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்கள மாதிரி தானே இருக்கேன். அந்த லேடி கூட அன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க? 17 பில்லியன் அக்கௌண்ட்ல இருக்குன்னு தானே சொன்னாங்க. ஆனா இது எப்படி சாத்தியம்னு எனக்கும் அவனுக்கு தெரியல. ஆனா இதுக்கு 3 பேரோட விஷயம் வந்து தேவை. ஒண்ணு அந்த வந்து பிரசிடென்ட், இன்னொன்னு மேனேஜர், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அக்கவுண்டன்ட்டா. இந்த அக்கவுண்டன்ட் 3 பேருமே இருந்தா தான் வந்து அந்த பேங்க் அந்த அக்கவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா இது எப்படி சாத்தியம் எனக்கும் தானப்பா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா மார்னிங் கேள்வி நான் கொன்றுலான்னு சொல்லிட்டு இதுல இருக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோவா இல்ல இல்ல இப்போதைக்கு எதுவும் நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது அங்க இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஃபேமிலியை வந்து அகைன் வந்து கண்டினியூ பண்ணணுமா? ஒருவேளை ஹீரோயின்லாம் மறுபடியும் வந்து வரணுமா? அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னு பேசும்போது, வேற வழியே கிடையாது. அந்த பணத்த எப்படியாவது யாராவது எடுத்துட்டாங்களா? இல்ல என்ன ஆச்சு? ஏதாச்சும் கண்டுபிடிக்கிற வரைக்கும், இவங்க இந்த ஃபேமிலி அப்படின்ற ஃபேக் ஃபேமிலி அப்படின்ற விஷயத்த கன்டின்யூ பண்ணி தான் ஆகணும். இவங்களுக்கு வேற சாய்ஸே இல்ல அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே கட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க பார் எக்ஸாம்க்கு வந்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த குட்டி பையனுக்கு தகுந்த ரோலர், இந்த ஹேர் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, திடீர்னு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த மாரி ஒரு திங்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கமான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா வந்து போறாங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த மாரி அவங்க புக்ஸ்ல தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்கள படிக்கிறதுக்காக. அதெல்லாம் வந்து குடுக்குறாரு. இந்த மாரி வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹெல்ப் வந்து கேட்கிறாரு. இந்த மாரி வந்து இன்னும் ஒரு 2 வாரம் எனக்கு ஒய்ஃபா வந்து நடிக்க வந்து முடியுமா? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா ஏன் என்னாச்சு? அப்படி இப்படின்னு வந்து கேட்கிறாரு. நம்ம ஹீரோவா இல்ல அது கொஞ்சம் அப்படின்னு வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா சரி அதெல்லாம் வந்து நான் கேட்கல. ஆனா என்கிட்ட வந்து சாரி சொல்லு. நீ ரீசனே இல்லாம என்ன வந்து வேலைய விட்டு தூக்கிட்ட. சோ அதனால வந்து கண்டிப்பா நீங்க என்கிட்ட சாரி கேட்டு தான் ஆகணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா மனப்பூர்வமா வந்து அவங்க கிட்ட வந்து சாரிய வந்து கேட்டுறாரு. இந்த சைன் அப்படியே கட்டுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம லீ பைப்ல என்ன பண்றாருன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு அடிக்கடி வந்து கார்ஸோட இதுலாம் பாத்தீங்கன்னா செக் பண்றாரு. பட் அதுல பாத்தீங்கன்னா ஒரு கார் மட்டும் அடிக்கடி வந்து வந்துட்டு போயிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய போகுது. சோ இவரும் பாத்தீங்கன்னா, அது யாரும் டீடைல்ஸ் வந்து செக் பண்றாரு. இந்த பக்கம் அகைன் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த ஆபீஸ்க்கு காலங்காத்தாலே வந்துட்டாரு. உடனே பாத்தீங்கன்னா மேனேஜர் பையன்குள்ள என்ன சார் காலையில இருந்து வந்துட்டீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவா இந்த மாதிரி இப்ப இந்த அபார்ட்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான இஷ்யூ ஏதாவது இருக்கா ஏதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மேனேஜரை இந்த மாதிரி வந்து இந்த எலிவேட்டர்லாம் சார் ஃபிக்ஸ் பண்ணணும் அதுதான் சார் மெயின் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா இந்த மாதிரி அந்த எலிவேட்டர்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க அதுக்கு ஃபண்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மேனேஜர் இந்த மாதிரி ரிசர்வ் ஃபண்ட் இருக்குல்ல சார் அதுல இருந்து சார் காசு எடுக்கணும் பட் இப்போதைக்கு அது தேவை கிடையாது ஏன்னா வந்து எலிவேட்டர் அடிக்கடி ரிப்பேர் ஆகுறதுனால அந்த ரிப்பேர் பண்ண கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா இந்த வாட்டி ஃப்ரீயாவே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே சார். இன்னும் ஃபியூச்சர்ல வந்து அப்படி பண்ணோம்னா, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்கும்போது, அது இருக்கு சார். வந்து அக்கவுண்டன்ட் தான் வந்து அதெல்லாம் வந்து பார்க்கணும், அவங்க செய்யணும். பட் இப்ப கொஞ்ச நாளா அவங்க வந்து லீவ்ல இருக்காங்க. அங்க இருக்காங்களே, அவங்க தான் பார்த்தீங்கன்னா அக்கவுண்டன்ட் வந்து சொல்லும்போது, அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அக்கா தான் பார்த்தீங்கன்னா அக்கவுண்டன்ட்டா இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபாரின்ல போயிருக்காங்க ஒரு வேலை விஷயமா. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு போன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்றாரு. அவங்க எப்படா ஊருக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வருகைக்காக நான் வந்து ரொம்ப வந்து காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீன் அப்படியே கட் ஆக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அந்த தாத்தாவை தான் வந்து காட்டுறாங்க. இந்த தாத்தா என்ன பண்ணிருக்காருன்னா மறுபடியும் கேம்லிங் எங்கேயோ வந்து போயிருக்காரு போல. சோ இவங்களுக்கு தெரிஞ்சு போய் வந்து கத்துன்னு வந்து கத்துறாங்க. அப்ப இந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த சுருட்ட முடி லேடியும் வேற இவங்க பேசுற அத்தனையும் பாத்தீங்கன்னா கேட்டுருது. பட் அரைகுறையா தான் வந்து கேக்குது. எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்பா அப்பா அப்படின்ற இதுலதான் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது மிரட்டி விட்டு தான் வந்து போறாங்க. பட் அந்த லேடிக்கு வந்து என்னது ஒரு அப்பா கிட்ட போய் இப்படி வந்து பிஹேவ் பண்றாங்க. என்னதான் ஒரு கேம்லிங் அந்த மாதிரிலாம் போனாலும் ஒரு அப்பா கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பக்கம் டவுட் வர ஆரம்பிச்சு இந்த சுற்றமுறை இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பைபிள் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு போறப்போ ஒரு அழகான பொண்ணு என்ன பண்ண குட்டி பொண்ணு என்ன பண்ணா
சாக்லேட் கேண்டி எல்லாம் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி உனக்கு பிடிச்சதுன்னு வந்து சொல்லும்போது அந்த குட்டி பையன் எனக்கு வந்து அம்மாவை தான் வந்து பிடிக்கும் சாரி கால் சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பையன் என்ன பண்றாரு, இந்த மாதிரி இவருக்கு என்ன ஒரு பொண்ணு வந்து பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லிச்சு, பட் ஆனா எனக்கு உங்களதான் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன், நான் அந்த பொண்ணுகிட்ட அப்புறமா வந்து பேசுறேன், அது மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரும் கூட இருக்கும்போது என் அம்மான்னு கூப்பிடு, எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனா நம்ம 2 பேர் மட்டும் இருக்கும்போது என் அம்மான்னு வந்து கூப்பிடாது, என்ன பேர் சொல்லியே வந்து கூப்பிடு அப்படின்னு வந்து சொல்லும்போது இவங்க 2 பேரும் பேச்சியும் அந்த சுற்ற முடி லேடி வந்து கேட்டது இதுக்கே ஆச்சரியமா இருக்கு. எனது அம்மாவா அம்மான்னு தானே கூப்பிடுவாங்க, இவங்க வந்து பேர் சொல்லி கூப்பிடணும் வந்து கூப்பிடுறேன், எனக்கு ஒண்ணுமே வந்து புரியலன்னு சொல்லிட்டு சுற்ற முடி லேடி பாத்தீங்கன்னா செம்மையா வந்து டென்ஷனா வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒண்ணா வந்துட்டு இருக்கும்போது இந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா அம்மா அம்மான்னு வந்து கூப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தா ஏய் நம்ம 2 பேர் மட்டும் தானே இப்ப என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோட அக்கா வந்து நிக்கிறாங்க. அவங்க பாத்துட்டு என்ன இந்த குட்டி பையன் வந்து உன்னை அம்மா வந்து கூப்பிட்டான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே வந்து புரியல. ஐயோ இவ எப்படிக்கா இங்க வந்தான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆளுங்க தான் இந்த வேலை பண்ணானுங்க அப்படின்றது சிசிடிவி கேமரா மூலமா இவருக்கும் தெரிஞ்சு போக நம்ம லீ பையபுல பாத்தீங்கன்னா செம்மையா டென்ஷனா வராது. நம்ம ஹீரோவை சும்மா விடக்கூடாதா அப்படின்ற ஒரு முடிவுக்கும் பாத்தீங்கன்னா இவரு வந்து வந்துட்டாரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தான் வந்து காட்டாங்க. நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பைபிளையும் வந்து வீட்டுக்குலாம் வந்து வந்துறாங்க. ஏன்னா எலிவேட்டர் ப்ராப்ளமா இருக்கு போல. ஸோ அதனால ஸ்டெப்ஸ்ல தான் வந்து வந்திருக்காங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோ கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு வெளில போய் இந்த மாதிரி நான் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து இனிமேல் உங்க ஒய்ஃபை வந்து நடிக்க மாட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா என்ன சொல்ற, நீ இந்த மாதிரி என்கிட்ட காசெல்லாம் வந்து வாங்கிட்ட, முன்னாடி வந்து நீ பேக் அக்கௌண்ட் அடிக்கலாம் வந்து கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனா இல்ல எனக்கு ஒரு எமர்ஜென்சி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசும்போது திடீர்னு கப்ல ஒரு டோர் வந்து ஓபன் ஆகுது. பார்த்தா இவங்க 2 பேரும் பேசுறது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து கேட்டுச்சு. வேற யாரும் கிடையாது, அந்த சுருட்ட முடி லேடி தான் வந்து கேட்டுச்சு. என்ன சொல்றீங்க, இப்போ நீங்க வந்து என்னமோ பேசுறீங்க ஃபேக் அப்படி இப்படின்னு, அப்ப நீங்க எல்லாருமே ஃபேக் ஆடா, ஃபேக் ஃபேமிலியாடா அப்படின்னு சொல்லும்போது இங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஷாக் ஆகுது. சரி இந்த ஷாக்கோட தான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடியுது. பாய் பாய்.